அன்பு வணக்கங்கள். கேபி ஸ்கொயர் பதிப்பகம் வெளியிட்டுள்ள புத்தகங்களை ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வந்தோம். அந்த வரிசையில் 2020 நான் பப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த புத்தகத்தை நான் வெளியிட்டேன். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சியில் அவர் ஆரையா பணியாற்றி வராது திரு காசி பாண்டிய அவர்கள் ஆசிரியராக இருந்து இந்த புத்தகத்தை முழுவதுமாக வடிவமைத்து நமது கேபி ஸ்கொயர் பப்ளிகேஷனில் இவர் வெளியிட்டார். இந்த புத்தகம் இதுவரை 8000 பிரதிகளை கடந்துள்ளது. இது மாணவர் மத்தியில் மிகுந்த ஒரு INM-க்கான கம்ப்ளீட் நோட்ஸ். இன்ன வரைக்கும் இதில் நாங்கள் நல்லாவே பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லலாம். லாஸ்ட் குரூப் 1ல் டைரெக்டாக 2021 நடந்த குரூப் 1ல் 43 கொஸ்டின்ஸ் இந்த புத்தகத்தில் டைரெக்டாகவே வந்துருந்துச்சு. அதுபோக நாங்கள் இது முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்லேயும் என்னென்ன கொஸ்டின்ஸ் எப்போ கேட்டாங்க, எவ்வளோ கொஸ்டின்ஸ் இந்த புக்கிலேருந்து வந்திருக்குன்றதையும் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த ஒரு டவுட்னாலும் நீங்கள் எப்போனா என்னை கால் பண்ணி கேட்டுக்கலாம். சேம் அதே டைம் தமிழ்நாடு அரசு பணியாளர் அதாவது பாடத்திட்டம் அங்கே வந்துட்டோம். பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா யூனிட் 7, யூனிட் 8 இதில் இருக்க பாடத்திட்டத்தை கொடுத்து அந்த பாடத்திட்டத்தை ஒட்டி உள்ள தலைப்புகளை, அதாவது ஐரோப்பியர்கள் வருகையின் உடன் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். இப்போ இதுக்கடுத்து ஆங்கிலேய ஆதிக்க போர்கள், வங்காள ஆளுநர்கள் மற்றும் நிர்வாக சீர்திருத்தம். இந்த நிர்வாக சீர்திருத்தத்தில் யார் யாரெல்லாம் நம்ம பண்ணிட்டு வந்தாங்களோ, ரிப்பன் பிரபு, வெல்டிங் பிரபு, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் முதல் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தேசிய இயக்கங்களின் பங்கு, இந்திய தேசிய காங்கிரஸோட பங்கு, மிதவாதிகளின் காலம், தீவிரவாதிகளின் காலம், புரட்சிகர பயங்கரவாதிகள், காந்திய காலத்தில் ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, கிலாபாத் இயக்கம், இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்திய தேசிய ராணுவம், விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் கிளர்ச்சி, இந்தியாவின் சமூக சமய சீர்திருத்த இயக்கம், தமிழகத்தின் சீர்திருத்த இயக்கங்கள், நீதி கட்சி, சுதந்திர போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு, தமிழகத்தின் தியாக சம்மல்கள், தேசிய தலைவர்கள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, வேலு நாச்சியார் முதற்கொண்டு KP சுந்தராம்பாள் வரைக்கும், அதுக்கப்புறம் பெரியாரும் சுயமரியாதை இயக்கம். இப்போ இவ்வளோ தலைப்புகளை நம்ம பார்த்தோம். இவ்வளோ தலைப்புகளையும் நாங்கள் எவ்வளோ எளிமையாக கொடுத்துருக்கோன்றதையும் நீங்கள் இந்த புத்தகத்தோட மாடல் பேஜஸை பார்த்து, கீழே உள்ள லிங்க்ல நான் மாடல் பேஜஸையும் நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்ல நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுவும் கம்ப்ளீட்டாக நம்ம மெயின்ஸ், அதாவது குரூப் 1, குரூப் 2 மெயின்ஸ் தேர்வு அவங்க எழுதுறவங்களுக்கு எளிதாக எந்த மாதிரிலாம் நம்ம கீ பாயிண்ட்ஸ் இருக்கணும், எந்தெந்த மாதிரிலாம் பாயிண்ட்ஸை கவர் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தில் வெறும் எளிமையான வார்த்தைகளை கொண்டு இந்த புத்தகத்தை வடிவமைச்சுள்ளோம். இந்த புத்தகத்தை பயன்படுத்தியும் நீங்கள் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லா எக்ஸாமையும் நீங்கள் கிராக் பண்ணலாம். கண்டிப்பாக கேபி ஸ்கொயர் பதிப்பவும் இந்த புத்தகத்துக்கு 100% உத்தரவாதம் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா புக்கோட ரேட்டு வெறும் 250 rupees மட்டும்தான். டெலிவரி சார்ஜ் 40 rupees ஒன்லி. இந்த புத்தகம் தேவைன்றவங்க நீங்கள் என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம அடுத்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தோம், ப்ரிலிம்ஸ்க்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தோம். இதே மாதிரி எங்கிட்ட மெயின்ஸ்க்கான கொஸ்டின் தான் இருக்குது. இது வரைக்கும் நடந்த குரூப் 1, குரூப் 1A, குரூப் 1B, குரூப் 1C, குரூப் 2, குரூப் 2A, டிஸ்ட்ரிக்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இப்போ இந்த எக்ஸாம்ஸோட எல்லா மெயின்ஸ், அதாவது முதல் நிலை, 2ஆம் நிலை தேர்வுக்கான எல்லா வினாக்களையும் நாங்கள் தொகுத்து வழங்கியிருந்தோம். இந்த புத்தகத்தோட வினாக்களை நம்ம மெயின்ஸ் புக்லெட், அந்த மெயின்ஸ் புக்லெட் பற்றி நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த மெயின்ஸ் புக்லெட்டும் இந்த மெயின்ஸ் கொஸ்டின்ஸையும் வச்சு நம்ம ஸ்கூல் புக்கில் இது வரைக்கும் படித்த டேட்டாக்குள்ள நம்ம ஒரு 10 மார்க் 15 மார்க் தான் நம்ம எந்தெந்த மாதிரிலாம் நம்ம எழுதலான்றதுக்கான கொஸ்டின்ஸ் இங்கே இருக்குது. எந்தெந்த மாதிரிலாம் நோட்ஸ் எடுக்கலான்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இங்கே இருக்குது. நீங்கள் இதை இந்த வழியில் பயன்படுத்தி கண்டிப்பாக மெயின்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணி நல்ல குரூப் 1, குரூப் 2 போஸ்டிங்ஸில் நீங்கள் இருக்க வாழ்த்துக்கள். இந்த புத்தகத்தோட விலையை பார்த்தீங்கன்னா 500 rupees. இந்த புத்தகத்தை தொகுத்து வழங்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் அனலைசிஸ். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸை ஒவ்வொன்றையும் நம்ம TNPSC RTIலேருந்து போட்டு தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வாங்கி அவங்க டைப் பண்ணி தொகுத்து நம்ம பதிப்பகத்தில் வெளியிட்டு இந்த புத்தகம் கடந்த 1 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் சேல் பண்ணி வரோம். இது வரைக்கும் 1500 பிரதிகளை கடந்து மாணவர்கள் மத்தியில் ஒரு மிகுந்த வரவேற்பை போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ண பின்னாடியே மெயின்ஸுக்கான ஐடியாவே நம்ம யோசிப்போம். அப்படிங்கும்போது இப்போ இருந்தே நம்ம மெயின்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். நீங்கள் இதை வாங்கி கண்டிப்பாக வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
இப்போ இந்த மெயின்ஸ் கொஸ்டின் பேங்க் பார்த்தோம். இந்த மெயின்ஸ் கொஸ்டின் பேங்க் எல்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் ப்ராக்டிஸ் புக்லெட்னே நம்ம போட்டிருக்கோம். 10 மார்க் இருக்கும், 15 மார்க் இருக்கும் தனித்தனியாக. இப்போ இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நம்மளுக்கு ஒரு சைஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சைஸில் தான் நம்ம இந்த மெயின்ஸ் ப்ராக்டிஸ் புக்கை ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் தேர்வுகள் எழுதுகிற மாதிரியே இதில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி, ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் சுருக்கி எளிமையான முறையில் கொடுக்குறோன்றதுல தான் நம்மளோட வெற்றியே அடங்கியிருக்கு. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து எப்போயுமே கடின உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கடின உழைப்புக்கு தேவையான இந்த புக்லெட்டும் தேவை. நீங்கள் ஏன்னா நம்ம உழைப்பை வந்து கரெக்டான வழியில் கொண்டு போகணும். நம்ம டெய்லி எழுதி பார்க்கணும். டெய்லி எழுதி பார்த்து தான் ஒரு கொஸ்டின்ஸை நம்ம படிச்சுட்டு, ஒரு டாப்பிக்கை நம்ம படிச்சுட்டு அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இதை மெயின்ஸுக்கு மட்டும் சொல்லுங்கள், ப்ரிலிம்ஸுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ நம்ம ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, இப்போ குரூப் 4க்கு படிக்கிறவங்க நான் பார்த்துருக்கேன். குரூப் 4க்கு ஏன்னா எது படித்தா போதும்னே, இந்த மாதிரி படித்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னை பொறுத்தளவுக்கு எப்படின்னா, எல்லாருமே டிகிரி முடிச்சிருக்கீங்க, எல்லாருமே குரூப் 1 கேண்டிடேட் தான். ஏன் நீங்கள் குரூப் 1க்கு எய்ம் பண்ணவே மாட்டீங்க? அதாவது நான் குறிப்பிட்ட மாணவர்கள் மட்டும் தாங்க சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து குரூப் 1க்கு எய்ம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம லட்சியத்தோட வந்து நம்ம தொலைநோக்கு பார்வையை வந்து பெருசாக வச்சதான். அது விவேகானந்தர் சொன்னாரா அப்துல் கலாம் சொன்னாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்மளோட லட்சியத்தை வந்து தொலைநோக்கு பார்வையோட வைக்கணும். அதாவது நம்மளோட எண்ணங்கள் வந்து மிகப்பெரிய எண்ணங்களாக இருக்கணும். நம்ம குரூப் 1ன்னு சொன்னால் தான் நமக்கு குரூப் 4 வேலை ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஏன் நான் சொல்கிறேன்னா, குரூப் 1க்கு நம்ம எஃபோர்ட் நிறையா போடும்போது நம்மளுக்கு அதுக்கு அடுத்து நிலையில் உள்ள வேலைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கைக்கு வந்து சேரும். ஏன்னா நான் பார்த்துருக்கேன், ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு எக்ஸாம், அதாவது நம்ம ஒரு எக்ஸாம் பாஸ் ஆகிறதே ரொம்ப கஷ்டம்னு ஒரு சில மாணவர்கள் வந்தாலும், ஒரே மாணவர் தொடர்ந்து 4-5 எக்ஸாமில் வெற்றி அடைஞ்சும் நம்ம பார்த்துருக்கோம், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடின உழைப்பு மட்டும்தான். அந்த கடின உழைப்பை விட்டுறாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைங்க. ப்ராக்டிஸை மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க. டெய்லி டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஏன்னா குரூப் 4 குரூப் 1 இன்னும் நிறைய நாள்லாம் இல்லை, கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ வெற்றி நோக்கி எல்லாருமே தூக்கம், சாப்பாடு, உடம்பு இது எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்குங்க. அதே நேரத்தில் நம்மளோட எய்மையும் விட்டுறக்கூடாது. அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிட்டு வாழ்க்கையில் முன்னேற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். கேபி ஸ்கொயர் பதிப்பு மூலமாக உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும், மனமார்ந்த வாழ்த்துக்களையும், என்னை இதுவரை ஊக்குவித்த நண்பர்களையும், இதுவரை என்னை கை கொடுத்து தூக்கிய என் அண்ணன்மார்களையும் நான் ரொம்ப நன்றி சொல்லி இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.